வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது என்னென்னா காணாப்பயிறு ரசம். காணாப்பயிறு வந்து இன்னொரு விதமாக சொன்னால் கொள்ளுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் வந்து காணாப்பயிறு. அதோட ரசத்துக்கு எது எது தேவையோ அந்த பொருள்லாம் எடுத்துக்கிறணும். பூண்டு, மிளகு, சீரகம், வத்தல், கொஞ்சோண்டு புளி, அதோட வந்து நமக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா அரைச்சிக்கிறணும். அரைக்கும் போது எப்படின்னா அது வந்து ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நரன்னு இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு இடைப்பட்ட ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். இந்த காணாப்பயிறு ரசம் செய்கிறதுக்கு முக்கியமானது என்னென்னா களிமண் பாத்திரத்தை எடுத்துக்கலாம். களிமண் வடைச்சட்டியில் வந்து தண்ணியை ஊற்றி அதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்ச கலவையை போட்டு அதோட வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்ட போது அது வந்து நல்லா கொதித்து வந்துடும். கொதித்து அந்த உடைய வாடை வரும்போதே நம்மளுக்கு வந்து வெந்த அந்த ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து இறக்கிட்டு வந்து இதை வந்து சாப்பிடலாம். அது காணாப்பயிறுனா என்ன சொல்லுவாங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையும் வந்து குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, இந்த குளிர்காலத்தில் வந்து அடிக்கடி சளி பிடிக்கும். அந்த சளியை வந்து உறிஞ்சி அப்படியே நம்மளுக்கு வந்து குறைச்சிரும். இது பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா ரொம்ப நல்லது.